குட் மார்னிங். என் பேர் ஜி சுகுணா. நான் கேஜிகண்டை கிராமத்தில் அங்கன்வாடி பணியாளராக வேலை செய்கிறேன். திருத்தணி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். முதல் நாங்கள் கர்ப்பிணிகளுக்கு முதல் துளி உயிர் துளி அப்படின்ற கேமை மாவட்ட கலெக்டர் லான்ச் பண்ணாங்க. எங்களையும் அப்போ மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ முதல்ல இதை பார்க்கும்போது மதர்ஸ்க்கு கேம்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தோம். இது மக்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பிறந்தவுடன் தாய்ப்பால் அப்படின்னு சொல்லி நம்ம இத ஒரு 7 பேர் 5 பேர் உக்காந்து பிறந்தவுடன் தாய்ப்பால் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த கார்டை வச்சு சொல்லும் போது அந்த ஒரே வார்த்தையே நம்ம நிறைய தரம் அவங்களுக்கு விளையாட்டு மூலமா கார்டை போட்டு சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு புரிதலும் ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையும் அங்க கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது பிறந்தவுடன் தாய்ப்பால் அப்படின்னு அவங்க மனசுல அது ரொம்ப நல்லா பதியுது. நாங்க முன்னாடிலாம் ஹவுஸ் விசிட் போகும்போது போஸ்டரு புக்ஸ் அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தரையா பார்த்து சொல்லுவோம். ஆனா இப்ப அது மாதிரி அந்த மாதிரி ஒருத்தரா பார்க்கணுன்ற அவசியம் இல்லாம குரூப்பா எல்லாரையும் உட்கார வச்சு இந்த கேம் கார்டு நாங்க போட்டு சொல்லி கொடுக்குறோம். அதனால அவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ். அம்மா எப்படி பால் கொடுக்கணும், பிறந்தவுடன் கழுதைப்பால் அந்த மாதிரிலாம் கொடுக்காம தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், 6 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றதுக்கும் இந்த வார்த்தைகளோட விளையாடுறதுக்கும் கர்ப்பிணிக்கும் பாலூட்டும் தாய்க்கும் இது ரொம்பவே உதவுது. இந்த கேம்னால நிறைய யூஸ். எல்லாரும் ஒன்னா கமிட் ஆயிட்டு உக்காந்து ஒருத்தர் முகம் பார்த்து கர்ப்பிணிங்க அவங்க கஷ்டம் இவங்க கஷ்டம் பேசுறதுக்கும் கூட ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்குமே கூட இது ஒரு சமூக நலனோட இந்த விஷயம் இருக்குது. இந்த ஏகம் ஃபவுண்டேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பயன்பெற அளவுக்கு செய்யறதுனால இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வீட்டுல நான் ஹவுஸ் விசிட் போனேன்னா அந்த வீட்டுல அவங்க புதுசா அப்பதான் டெலிவரி ஆகி வீட்டுக்கு வருவாங்க. வந்த போது நான் எடை எடுக்கணும், உயரம் பார்க்கணும், குழந்தையோட எல்லா தன்மைகளும் பார்க்கணும், தாய்ப்பால் சுரக்குதா, தாய்ப்பால் எந்த அளவுக்கு அம்மாக்கு கொடுக்குது, அவங்க எப்படி ஃபீட் பண்ணணும், அந்த இதை எப்படி வச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்றத பாக்குறதுக்காக நான் எல்லா வீட்டுக்கும் எந்த வீட்டுல டெலிவரி ஆயிருக்குதோ அந்த வீட்டுக்கு அவசியம் நான் போவேன். போகும்போது இந்த கார்டை வச்சு மாமியார் மாமனார் வீட்டுக்காரு அப்புறம் இருக்கிற பாட்டி தாத்தாக்கு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த கேமை பத்தி சொல்லும் போது பிறந்தவுடன் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், பிறந்த 1/2 மணி நேரத்துல கண்டிப்பா சீம்பால் கொடுக்கணும், 6 மாசம் வரைக்கும் கழுதைப்பால் அந்த எந்த மாட்டுப்பால் எதுவும் கொடுக்காம சக்கரை தண்ணி கொடுக்காம தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த விளையாட்டு மூலமா நாங்க சொல்லி தரத்துக்கு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்பெல்லாம் இப்போ அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆயா கழுதைப்பால் ஊத்தும், தாத்தா ஏதாச்சும் சக்கரை தண்ணியை ஊத்து அதை ஊத்து இதை ஊத்துன்னு அந்த பிஎன்சிய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம கார்டோட போய் அவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரா நம்ம இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் விலக்கி சொல்லி அவங்களுக்கு இப்படிதான் குழந்தைய வழி நடத்தணும், அதுக்கு நடுவுல எந்த நோயும் வரக்கூடாதுன்னா தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றதுக்கு இந்த கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது விளையாடி முடிச்சு மறுபடியும் அவங்க மாவு வாங்குறதுக்கோ வேற ஏதோ தடுப்பூசி போடுறதுக்கோ அங்கன்வாடிக்கு வரும்போது என்னம்மா இந்த கார்டுனால என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த கார்டு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பிடிச்சது. நான் முதல் குழந்தை கர்ப்பமா இருக்கும்போது என் பால் கொடுக்கறத பத்தின எந்த விழிப்புணர்வும் இல்லாம இருந்தேன். இந்த கார்டுல இருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் அதுல இருக்கிற பிக்சர்ஸும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா புரியுது. அதனால இதை நான் ரொம்ப விரும்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்றேன், என்ன மாதிரி முதல் கர்ப்பமா இருந்து குழந்தை பிறத்துக்கிற எல்லாருக்கும் நான் இதை சொல்றேன். முதல் 1/2 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் மட்டும்தான் தரணும் அப்படின்ற இந்த உணர்வு என் உடம்புல நான் ரொம்ப நல்லா உறுதியா இருக்கிறேன். அதே மாதிரி குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துல நான் பால் கொடுத்தேன். அந்த விஷயத்த உங்களுக்கும் சொல்றேன், மத்த எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன். இதனால எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் ரீச் ஆகுது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப நல்லா போட்டிருக்குது. இந்த கேம்ல
போட்டிருக்கிறது முதல் துளி உயிர் துளி. இந்த முதல் துளி உயிர் துளின்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு வேர்ட்ஸ். அந்த குழந்தைக்கு வந்து முதல் உயிர் பூமிக்கு வந்து முதல் அது வாயில போற முதல் துளி, அதுதான் அதோடைய உயிர் துளி. இந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்பவே மக்களை வந்து போய் சேர் இந்த கேமை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் அதை எடுத்து கொண்டு வந்து அங்கன்வாடியில சேர்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா ரீச் ஆகணும். இது வந்து முதல் துளி உயிர் துளி. நான் ரொம்ப இதை விரும்புறேன். நன்றி.